இருளின் கோட்டைக்கு வந்த விடிவெள்ளி. ஒரு காலத்தில் அமைதியானதொரு ஊரின் மையத்தில் வேங்கை மலை எழுந்து நின்றது. அது அந்த கிராமத்தின் மிகத் தொன்மையான கோயிலுக்குச் சொந்தமானது. மலையின் உச்சியில் பல தலைமுறைகளின் நம்பிக்கையை சுமந்தபடி பாரம்பரியமான விளக்கேற்றும் தூண் கம்பீரமாக நின்றிருந்தது. வருடா வருடம் வரும் திருவிழாவிற்காக மக்கள் அனைவரும் அந்த புனிதத் தூணில் தீபமேற்றி ஊருக்கு ஒளியூட்ட காத்திருந்தனர். ஆனால் அந்த நாட்டின் மன்னர் விக்ரமசேனன் திடீரென தடை விதித்தார். அவர் மக்களின் உணர்வுகளையோ பல நூற்றாண்டு பாரம்பரியத்தையோ சற்றும் மதிக்காமல் தூணில் விளக்கேற்றக்கூடாது என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டார். மன்னரின் இந்தச் செயல் மக்களின் மனங்களில் பெரும் வருத்தத்தையும் கோபத்தையும் உருவாக்கியது. மக்களின் இந்த ஏமாற்றத்தை பயன்படுத்திக் கொண்டு அருகில் உள்ள திருநாட்டின் ராஜாவான தர்மவீரன் அந்த நாட்டு மக்களின் நிலை கண்டு மனம் வருந்தினார். தர்மவீரன் உடனடியாக எல்லையை கடந்து வேங்கை மலைக்கு வந்தார். அவர் ஒரு மன்னராக இருந்தும் தன் அரச மரியாதையை ஒதுக்கிவிட்டு மக்களுடன் சேர்ந்து நின்றார். இந்த விளக்குத் தூணில் மீண்டும் ஒளி ஏற வேண்டும். மக்களின் உரிமையை மறுக்க மன்னர் விக்ரமசேனனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று குரல் கொடுத்து மக்களுடன் சேர்ந்து தர்மவீரன் வீரியத்துடன் போராடினார். ஆனால் ஆளும் மன்னர் விக்ரமசேனன் மக்களின் போராட்டத்தையோ திருநாட்டு ராஜாவின் நியாயமான கோரிக்கையையோ கண்டுகொள்ளவே இல்லை. அவர் தன் அணவத்தால் கண்ணை மூடிக்கொண்டார். விளக்கேற்றும் தூணில் ஒளி ஏற்றுவதற்காக ஒரு நாட்டு ராஜாவே இன்னொரு நாட்டு மக்களுக்கு ஆதரவாக நின்று போராடும் நிலை ஏற்பட்டது. அந்த இருளும் மறுப்பும் நீங்கி தூணில் மீண்டும் ஒளி ஏறுமா என்பதே அந்த கதை. இக்கதையில் வரும் மலை எந்த கோயிலுடைய மலையாக இருக்கும்? கமெண்ட் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க.